ஏன்ஷியன்ட் பீரியடில் ரோமன் நியூமரல்ஸில் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இப்போ 12 இன்ட்டு 17 இது ஆர்டினரியாக டெசிமல் நம்பர் சிஸ்டம் படி பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 204ன்னு ஆன்சர் வரும். இதையே ரோமன் நம்பரில் பார்க்கலாம். 12ன்றதை எப்படி எழுதுவோம்? எக்ஸ்னால் 10, அதுக்கப்புறம் ஐ ஸோ 10க்கு அப்புறம் 11 12. இதை 17 எழுதுங்க. XV11. ஸோ இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 12ல் பாதி எவ்வளோ? 6. 6ல் பாதி 3. 3ல் பாதி அதாவது 1.5ன்னு எடுக்காமல் 1ன்னு. எப்போ 1 வருதோ அதோட இந்த இதை ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது பாதி பாதியாக இந்த வேல்யூஸை நம்ம குறைச்சிட்டு வரோம். இதே இந்த சைடு வாங்க. 17 டபுள் பண்ணிகிட்டே போகணும். ஃபஸ்ட்டு 17 டபுள் பண்ணணுன்னா எப்படின்னா, இப்போ எக்ஸ் இருக்கா, அப்போ 2x போடுங்க. அடுத்தது என்ன? வீனா 5. 2v நம்ம போடக்கூடாது, ரிப்பீட்டட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ v + v என்ன வரும்? 10. அப்போ அதுக்கு ஒரு x போடுறோம். அடுத்தது 2 இருக்குது. 2 டபுள் பண்ணால் 4. ஸோ இப்போ இது என்ன ஆன்சர் அப்படின்னா 34. 17 டபுள் பண்ணால் 34. 3xோட வேல்யூ என்ன? 30. 30 டபுள் பண்ணால் 60. 60ன்றதை எப்படி எழுதுவோம்? 50 + 10 60. அதுக்கப்புறம் 4 இருக்கா, 4 டபுள் பண்ணால் 8. அப்போ 8. அடுத்தது இதே மாதிரி இதையும் டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ ஈவன் நம்பராக இருக்க லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது 12 வந்து ஈவன் நம்பராக, அப்போ அந்த லைனை ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து 6 ஈவன் நம்பராக எடுத்துருவோம். அடுத்து 3 ஆட் நம்பர். அடுத்தது 1. இப்போ அந்த 3லையும் 1லையும் இருக்க அந்த 17க்கு கீழே இருக்க நம்பர்ஸ் அந்த 2 இருக்குது இல்லையா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறது அப்படின்றது வந்து பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு எழுதி அதுக்கப்புறம் சின்ன நம்பர் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சி இருக்குது. அதுக்கப்புறம் எல். அதுக்கப்புறம் எத்தனை எக்ஸ் இருக்குது? 4 எக்ஸ் இருக்குது. இப்போ 4 எக்ஸ் போட்டுடணும். அடுத்தது என்ன இருக்குது? 2v இருக்குது. அப்போ அது ஒரு எக்ஸ் தான். அப்போ இன்னொரு எக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4 கோடு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இன்னும் சுருக்கலாம் இல்லையா, சீன்றதை அப்படியே போட்டுடலாம். இந்த எல்லையும் இந்த 5 எக்ஸையும் சேர்த்தா என்ன வரும்? 50 + 50 100. அப்போ சி செஞ்சுரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி. அடுத்தது மீதி என்ன இருக்குது? 4. இப்போ சீன்றது 100, அடுத்த சீன்றது 100. 100 + 100 200. 204 ஆன்சர் வந்துருச்சா?